இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சுவாமி மனதுல பையன் இருக்குதுங்க. வாருங்கள் ஐயா சாமி. டீ குடிச்சோம்ப்பா. டீ சாப்பிட்டா ஏன்டா பழிச்சு காட்டுற? புண்டைக்கு பழிச்சு காட்டுறேன். மசூர் கலவுறேன். மேடா கூட பேசினாய், நீ இல்லை. கொலகாரனும் இல்லை சேர்ந்து கொலகாரன் தூக்கிட்டுக்கிறா பார்த்தா கவலை தூக்கிட்டு. அஜாக்கிரதை விட்டு மகா அஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மகா ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. இருந்தாலும் சீராக அமர்ந்திருக்க தெய்வீக திருச்சபை. ஆமா, சபைக்கு பணிவார்ந்த வணக்கம். பணிவார்ந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏரி வேலைக்கு வந்தீங்களாக்கா? கொள்ள உழைப்பு கேட்காதுல, எக்கச்சக்கமான உழைப்பு. நம்ம போய் போவோமா? காந்தி திட்டத்துல கொடுத்தா காத்திருத்தத்தை கொடுத்தா ஏரி வேலை அது என்னது கொடுத்தானே தெரியல. ஏரி வேலை என்னைக்கு கொடுத்தானே அன்னைக்குமே விவசாயம் பூரா போச்சு. என்ன
என்ன ஒரு நாளைக்கா கரெக்டா 20 பேர் சேர்ந்துக்கிட்டா 5 தியேட்டர் மண்ணாடுறாங்க கண்டிப்பா 5 தியேட்டர் 5 லோடு அப்படின்னா ஏன் ஆரம்பம் இருக்குமே என்ன ஆளோ எட்டு பாத்திரம் கிடுகிடு பாதாளமா இருக்குது ஏரியா ஏரியா இப்ப பாருங்க இப்ப 20 வருஷமா ஏரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒன்னும் அரடி போல போறாங்க அந்த பில்லு மோட்டு செதுக்கிறதோடு சரி திரும்ப வந்துடுறாங்க இப்ப இன்னொரு வேலை பண்ணிட்டாங்க இப்ப ஜேசி புட்டு நோடத்துக்கு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க சும்மா மேட்டு பள்ளி சேர்த்து விட்டு ஆளுக்கு 100 ரூபாய் வாரத்துக்கு 100 ரூபாய் அவ்வளவுதான் உட்காந்துக்க நான் என்னன்னு பேசுறாங்க ஏன்னா அது என்ன அங்க போனா இவங்க போனா ஏரி வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா தேசிய பிரச்சனை ஆமாமா சரி சரி வேணாம் நண்பா ஐயா சீராக அமர்ந்திருக்க தெய்வீக திருச்சபை உண்மைதான் ஏன் எதற்காக என்ன காரணம் இன்னும் குட்டக்கல் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு முன்னும் ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஓர் இரவு நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறோம். நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமா. அது மட்டுமா? ஆமா. உப்புடனே உபச்சரித்து உண்மையான வார்த்தை பேசி எப்படி சாப்பாடு? எப்படா சாப்பாடு? வேணுங்கிறது வாங்கி சாப்பிடுங்க. ஆமா. அதே சாங்கல பொட்டியார 5 ஆம்லெட் தங்கறாங்க. இல்ல சோறு மட்டும் வேணும். ஆம்லெட் ஆஃப் ஆயில பாத்தீங்கன்னா கலிக்கா என்ன இளவ தெரியல கலிக்கா என்னவா தெரியல. அப்படி அன்னபோஜனம் இட்டு போதும் என்ற அன்னதானத்தையும் ஆமா போதாது என்ற சொன்னதானத்தையும் கொடுத்து ஆமா இன்று நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி அன்னபோஜனம் அளித்து இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் அம்பி அம்பாளை திருமணம். ஆமா. இந்த நாடகத்திலே பேர் என்ன? நமது அண்ணாராக விளங்கக்கூடிய அதே சொன்னா நமக்காக நன்கொடை சொல்லுவார். மழை போல வர கஷ்டம் எல்லாம் பனி போல விலகி வாழையடி வாழையாக வாழ வேண்டி அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். தெரியுமா? சன்னா கொன்னி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம் மகாராஜா ஞான கூதிதானுங்க
தங்கோ ஏய்! என்னடா பண்ற என்ன ஆகுது என்ன புழுலா பாட்டு பிளை வந்துருச்சு நண்பா ஐயா என் பெயரோ உன்னுடைய பெயர் ராஜ குலத்திலே பிறந்த ஆமா என் பெயரோ ஆ. காஞ்சி மன்னர் காஞ்சி ராஜன் காஞ்சி மன்னனுக்கு காஞ்சி மன்னனுக்கு ஐயா அம்மா, உன்னுடைய பெயர் காசி மன்னனாக இருந்தாலும் இருந்தாலும் இந்த காசி மன்னனை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு சுவாமி அது கண்டோடுதா? இது 5 குட்டியா 10 குட்டியா கண்டோடுது நீ. இது ஒரு கோடி வாங்கி ரெண்டு கோடி சரிங்களா? இன்னும் யார் என்றால் ஆ, நமது மூர்த்தி அண்ணா அவர்கள் அதாவது குண்டு சேர பத்துனா நமக்கா நன்குடி சொல்லார் ஆமா. மழை போல ஒரு கஷ்டம் எல்லாம் மணி போல விலக வேண்டும் என்று விலக வேண்டும். அம்மன் மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம் ஆமா கரண்ட் நம்மளே பிடிக்காது நம்ம தான் போய் கரண்ட் பிடிக்கணும் அன்பனே, நம்மளுக்கு பிடிக்காது ஆ. ஆ, 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 ஆ. சரி ஆ. அப்படி என் பெயர் காஞ்சி மன்னனாக இருந்தாலும் ஆமா இந்த காஞ்சி மன்னனை பெற்றெடுத்த ஆசையோடும் அன்போடும் பண்போடும் ஆமா 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடி ஆமா தன் அங்கத்திலே சுமந்து பெற்றார்களே ஆ. எனது தாய் தந்தை யாரு சுவாமி யார் அந்த தெய்வங்கள் யாருங்க
டேஸ்ட் எடுத்து போடு. அவன் நம்ம ஒண்ணும் சொல்லல. அமைஞ்சிக்குது லைட் இரு இரு அமைஞ்சிக்குது எரி இரு. சரி சரி விடு. அட இல்லாச்சு சரியா? அமைஞ்சிக்குதா எரி எரிவேடா. எரி வைக்கிறோம் போல எரி வைக்கிறோம் போடுறோம் போய் சத்து கொண்டா. எனது தாய் தந்தையினர் ஆமா என் தந்தையாரோ கனகராஜன் ஆமா. என பெற்ற தாயார் யாருங்க? அம்மா. ஐயா ஐயா இது பழைய சொன்னீங்க. இல்ல பழைய துணி என்ன? அப்படி சொல். ஒன்னும் புரிஞ்சுக்கிறியா? டேய், உன்னை பெற்ற தாயார் யாரு? உன்னை பெற்றார்களே ஆமாங்க. உனது அம்மா. கூட்டு வந்துக்கிறேன் சாமி. அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறியா? என்ன சாமி நான் கூட்டு வந்துக்கிறேங்க. யாரு? ஐயா இன்னும் யார் என்றால் யாரு? நமது பிரபு அண்ணா அவர்கள். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். பொறு 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 பொறு. பிரபு அண்ணா அவர்கள் ஆமா. நமக்காக நன்றி சொல்லார். அட உட்காருங்க. ஏனா உட்காருங்க. அவரும் அவருடைய குடும்பமும் ஆமா மலை போல வர கஷ்டம் எல்லாம் பனி போல விலக வேண்டும் என்று மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோஜி ஐயா உன் தாய் தந்தை யாருங்க? என் தந்தையாரோ கனகராஜன். தந்தை கனகராஜன். என் தாயார் ஆமா. பாடா மகனே வருங்கால இளவரசனே ஆமா. கற்கண்டே தேடே என்று அவனே என்று தெல்லிய நீரிலே துள்ளை விளையாடும் மீன்களைப் போல ஆமா என்னை வளர்த்தாலே அன்னை தாய். அம்மா. யாரு சுவாமி? உன்னை பெற்ற தாயாருக்கு கோயில் கட்டி கும்பிடுறியா? ஆமா சாமி தினந்தோறும் கும்பிடுகின்றேன். அதே போல் ஆமா எனது அன்னையாரோ கனகவள்ளி. ஓஹோ கனகராஜனுக்கும் பெத்த தாய்க்கு சோறு மட்டும் போடுங்க. ஆட்டோ எல்லாம் அதெல்லாம் பெருசு கிடையாது. துணிமணி வாங்கி கொடுங்க சோறு போடுங்க. அப்படி ஆட்டோட்டாலும் சரி ஆட்டோ சரி பாக்குறாங்க. அப்படி கனகவல்லிக்கும் கனகராஜனுக்கும் நான் பிறந்து எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன். ஆமா சாமி எந்த நாட்டை ஆண்டு வரீங்க?
நீங்க என்ன நாட்டை எர்னாக்கான குதி கைய நீங்க தப்ப நினைக்காது. எப்ப பார்த்தாலும் குண்டி தப்ப நினைக்காதீங்க. இப்படி அடிச்சு விழுத்தா அதான் தட்டி மத்தாலகார் நிறுத்தி 5 நிமிஷம் ஆகுது. இல்லைங்க சொல்லலாம் மத்தாலகார் இப்படி தட்டி சிரிக்காத பேச்சு இல்ல சாமி கண்ணு மேல தட்டி அப்படி இருந்தா பூக்குங்குது. எப்படி பூக்குங்குது. ஐயா அடிக்கிறதுக்கு எனக்கு மருந்து வர மாட்டேங்குது. வயசுல மூத்தவர் இல்லையா? இன்னைக்கா நாளைக்கான்னு கிடக்குறேன். என்ன புண்டைக்கு? இன்னும் 20 வருஷம் போல பண்ணுவேன். தலையில சொட்டை இருக்குது. இது கேக்குறியா? இது ஒரு வேலைக்கு போச்சு. என்ன வேலை? பாத்துல என் கூட்டுக்கார என்ன பண்ணிக்கிறா? கிரீம் போட்டு தண்ணி ஊத்திருக்கா. நான் சொன்ன கிரீம் 23 வருஷம் தான் எனது நாடு எந்த நாடு தெரியுமா? காட்சி நாட்டை பொறுப்பீடமாக ஆண்டு வருகிறேன். காட்சி நாட்டை சீரம் சிறப்புடனே அரசாட்சி செய்வதாக இருந்தாலும் உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா சுவாமி? நண்பா தேவியா யாரு? எனக்கென்று திருமணம் ஆகிவிட்டது. ஆமாங்க. யாருங்க? என் தேவியோ சிவகாமி அம்மாள். ஐயா சிவகாமி அம்மையை திருமணம் செய்து நீங்க இருவரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு எனக்கு வாழ்விலே நடந்த கொடுமை என்ன தெரியுமா? நண்பா ஐயா எனக்கு நேர்ந்த நான் போதும்
மாரியம்மனுக்கு சரத்தூர் படம் முன்னாடி ஊத்தி போட சொல்லி போறோம். அன்பா, ஐயா திருமணம் செய்து ஆமா எனக்கென்று 3 குழந்தையை பெற்றெடுத்தால் எனது தேவி. சிவகாமி அம்மையார். சரிங்க. அப்படி பெற்று கொடுத்து விட்டு ஆமா சாமி. நண்பா, எனது தேவி மாண்டு மடிந்தாளா? மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு உன்னுடைய தேவையால் சிவகாமி அம்மையார் மாண்டு மடிந்து விட்டார். மாண்டு மடிந்து விட்டாள். சாமி, எனது மகள் மகள் குழந்தை பெண் குழந்தைகளா ஆண் குழந்தைகளா? 3 பெண் குழந்தையாக பிறந்தது. ஆண் குழந்தை அந்த கூட வளர்த்திருக்கலாம். பெண் குழந்தைகளை நம்ம எப்படி சாமி வளர்த்துறது? பெண்ணுக்கு பெண்ணாகவும், ஆமா, தாய்க்கு தாயாகவும், தந்தைக்கு தந்தையாகவும், தந்தையாகவும் நான் ஒருவனே என் பிள்ளைகளை வளர்த்து, ஆமா சாமி, அப்படி வளர்த்து வளர்த்து இப்போது தக்க 16 நிறைந்த நான் மறு கல்யாணம் கூட பண்றீங்களா சாமி? இதனால பிள்ளைகளுக்கு நிறைய இடுக்க வந்து விடும். என் மகள்களுக்காகவே நான் வாழ்கிறேன். ஆமா, மக்களுக்காகவே நம்ம வாழ வேண்டும். ஆமா, அப்படி என்று ஆமா வாழ்ந்து வருகிறேன். ஆமாங்க. எனது மகள் 16 நிறைந்த பருவ மங்கைகளாக இருக்கிறார்கள். ஓ, பருவமடைந்து விட்டார்கள். ஆமா. சரி சரி. பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம், ஆமாங்க, பார்க்கக்கூடிய சிற்றரசர்கள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஏளனமாக பேசுகிறார்கள். ஒரு தாய் என்று இருந்தால் தக்க 16 முடிந்த உடனே பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பார். கண்டிப்பா வைத்திருப்பா. தாய் இழந்த உடனே ஆமா, மக்களை கண்டுகொள்வதில்லை. காட்சி மன்னன் திருமணம் செய்யவில்லையே, அப்படி என்று உன் மீது குறை குற்றம் கூறுகிறார்கள். என்னை பார்த்து இழிவாக பேசுகிறார்கள். ஆமா சாமி. அன்பா, ஐயா, அதனாலே இன்று என் மகள்களை அழைத்து திருமணம் செய்ய வேண்டும். ஆமா சாமி. அதனாலே என் மகளை அழைத்து வருகிறாயா? ஆகட்டும் ஐயா.